நண்பர்களே, 15 நாளாச்சு நான் பைக் எடுத்து வீட்டுல. அதுக்கு என்னுடைய மெயின் காரணமே இந்த அனுபவம் தான். அதாவது சைக்கிளே ஓட்டி ஓட்டி பல ஆண்டுகளாக ஓட்டி ஓட்டி நாம பைக் ஓட்டும் போது, அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள டிராபிக் ஓவரா இருக்கும்போது நாம எதம்பதமா ஓட்டணும்ல. அதன் வாசியாகவே நான் பைக்கை நான் எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அப்போது நான் எடுத்து வரலாம்ட்டு இன்னைக்கு. போன வாரமும் எனக்கு வேலை அதிகமாக இருந்தது, எடுக்க முடியல. இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குது, அதனால இன்னைக்கு நான் அந்த பைக்ல வந்துட்டேன். அப்படி இருக்கையில என்னுடைய கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பையன், சிறு வயசு பையன், இதே பைக் ஆக்சிடென்ட்ல 2-3 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கையெல்லாம் உறைஞ்சு முட்டியெல்லாம் அடிபட்டு போச்சு. அது நினைவில் எனக்கு கொஞ்சம் பயமும் கொடுத்தது. ஏன்னா சென்னைக்குள்ள பைக் ஓட்டுறதுன்னா பெரிய கடினம். அந்த அளவுக்கு டிராபிக் அதிகமாகி போச்சு. சர்ரு சர்ரு சர்ன்னு அப்படி சந்து பொந்தெல்லாம் போட்டு சின்ன வயசு பசங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்க தெரியுமா? இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது நான் சரி, பைக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல 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 இந்த மாதிரி டிராபிக் இல்லாத நாட்கள்ல ஓட்டி பழகுவோம். நம்ம கொஞ்சம் அதிக ஸ்பீடு வரும் வரைக்கும் நம்ம எதமாவே இருந்துக்குவோம் அப்படின்ட்டு நான் பைக்கை எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு துணிச்சல் நான் பைக் எடுத்து வந்தேன். எதுவாக இருந்தாலும் சரிதான். எப்போதுமே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுகிறேன், நல்லதே நினைத்து நல்லதே நடக்க வேண்டும் என்று நாம் கருதும் போது எல்லாமே நன்மையாகவே இருக்கும். மற்றவர்களை நான் குறை கூறவில்லை. அவரவர் எண்ணங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த மனதில் என்னென்ன யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரிந்துவிட்டால் பிரச்சனைகளே வளராது. பிரச்சனைக்கு எந்த இடம்ங்கிறதே இருக்காது. இந்த பிரச்சனைகளை நாம் சரி பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய செயல் சீராக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு அமைதி வேண்டும், அன்பு வேண்டும், பிறரை நமக்கு எல்லாரையும் நட்பாக நினைக்க வேண்டும். இப்படி இருக்க காலகட்டத்தில் நமக்கு இயற்கை நமக்கு உதவி கொடுக்கும். நான் உங்கள் நண்பன், உங்கள் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.